வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே மடையப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா மீது சாதிய ரீதியாக தாக்குதல் நடைபெற்றதை தற்போது பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜான்சன். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவினா. வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்த மடையாம்பட்டி ஊராட்சி தலைவராக இருப்பவர் கவிதா மதுக்குமார். இவர் ஊராட்சி உட்பட்ட பகுதியில கச்சேரி குப்பத்தில் உள்ள காளியம்மன் கோயில் திருவிழாவில் சாமி தரிசனம் செய்வதற்காக 21ஆம் தேதி இரவு காரில் சென்றுள்ளார். அப்பொழுது அந்த பகுதி மக்கள் கவிதாவை சமுதாயத்தின் பெயரை குறிப்பிட்டு அவதூறாக பேசி தாக்க முயற்சித்து காரையில உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். காரின் ஓட்டுநர் விஜயகுமாரை சராமாரியாக தாக்கியுள்ளனர். இதுல படுகாயம் அடைந்த ஓட்டுநர் விஜயகுமார் வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில ஊராட்சி மன்ற தலைவர் கணவன் மதுக்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில வேப்பங்குப்பம் காவல்துறையினர் SC/ST பிரிவு மற்றும் காரை சேதப்படுத்திய உள்ளிட்ட பிரிவின் கீழே கச்சேரி குப்பத்தை சேர்ந்த மணவாளன், அவரது மனைவி ஸ்டாலினி சீனிவாசன், அவரது மனைவி அனிதா, தமிழ்வேந்தன், குமரகுரு, ரகு உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுல தமிழ்வேந்தன், குமரகுரு, சீனிவாசன் ஆகிய 3 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் எதிர்த்தரப்பு மணவாளன் தங்கள் மீது காரை மோதி விபத்து ஏற்படுத்த முயற்சித்ததாகவும் அதிவேகமாக காரை இயக்கிய ஓட்டுநர் விஜயகுமார் மீது புகாரின் அடிப்படையில விபத்து ஏற்படுத்துதல் மற்றும் அதிவேகமாக காரை ஓட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே எதிர்த்தரப்பை சேர்ந்த ஓட்டுநர் விஜயகுமார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஜான்சன்.